தற்பொழுதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் வெள்ள நிவாரண பணிகளில் களமிறங்கியிருக்கிறார் கனிமொழி எம்பி. பாதிக்கப்பட்ட மக்களை நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்கிறார் கனிமொழி எம்பி. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுடன் பேருந்தில் நிவாரண முகாம்களுக்கு சென்றார் கனிமொழி எம்பி என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. தூத்துக்குடியில் வெள்ள நிவாரண பணிகளில் களமிறங்கினார் கனிமொழி எம்பி. பாதிக்கப்பட்ட மக்களை நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்கிறார். மக்களை நேரில் சந்தித்து பேருந்தில் நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களுடன் பேருந்தில் நிவாரண முகாம்களுக்கு செல்கிறார் கனிமொழி எம்பி. தூத்துக்குடியில் வெள்ள நிவாரண பணிகளில் களமிறங்கினார் கனிமொழி எம்பி என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களை நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்கிறார். மக்களை நேரில் சந்தித்து பேருந்தில் நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தூத்துக்குடியில் பெய்த வரலாறு காணாத மழையின் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தொடர்ச்சியாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் தண்ணீரானது புகுந்து அந்த பொதுமக்களை வெளியேற்றும் பணியில் தற்போது அரசின் சார்பில் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக நேற்று முதலே இந்த பணியானது நடைபெற்றிருக்கும் சூழலில் தூத்துக்குடியுடைய மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் நேரடியாகவே சென்று மக்களை மீட்கும் பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். அவர்களுடன் அமைச்சர் கீதா ஜீவனும் உடன் இருக்கிறார். மேலும் அரசு அதிகாரிகளுடன் உடனடியாக நேரில் சென்று பொதுமக்களை மீட்டு அவர்களை பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்க தானே முயற்சி எடுத்து மக்களுடன் மக்களாக தற்போது மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் சென்றிருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் மக்களை மீட்டும் தற்போது முகாம்களில் தங்க வைக்கும் மக்களோட மக்களாக வந்து கொண்டிருக்கிறார். பேருந்துகள் நிறைய இயக்கப்பட்டு தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுத்து அவர்களை பாதுகாப்பான பகுதிகளில் அரசின் சார்பில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதிகாரிகள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 வீரர்கள் இந்த களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அதே போல 85 போட் இயக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில்தான் தற்போது நேற்று அவர்களுக்கு தேவையான உதவிகள் தாராளமாக எங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் என்று மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் ஒரு இலக்கத்தை கொடுத்திருந்தார். அந்த எண்ணிற்கு பொதுமக்கள் நிறைய புகார்கள் கொடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தற்போது பாதிக்கப்பட்ட மக்களை தற்போது அவர்களை அழைத்து சென்று நிவாரண முகாம்களுக்கு எம்பி கனிமொழி வந்து கொண்டிருக்கிறார். மேலும் அந்த கொடுக்கப்பட்ட நம்பரில் நிறைய புகார்கள் வருகின்றன. அதே போல பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் இடங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லுங்கள் என பல்வேறு புகார்கள் கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே அந்த மக்களை மீட்டு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் சூழலில் தற்போது தூத்துக்குடியுடைய மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் தற்போது பொதுமக்களை பாதுகாப்பாக அழைத்து சென்று அவர்களை நிவாரண முகாம்களில் தங்க வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.